வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். இந்த முடிவில்லாத ஸ்க்ரோலிங் பழக்கம் இருக்கே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. உங்க கையில இருக்கிற அந்த சின்ன போன் உங்க மூளைய எப்படியெல்லாம் மாத்துதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு எப்படி வந்தீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தோணுது, நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்பதான் திடீர்னு இது கண்ல பட்டிருக்கும். நான் சொல்றது சரிதானே? நம்ம எல்லாரும் பண்றதுதான். சரி, ஒரு 5 நிமிஷம் பிரேக்குன்னு நினைச்சு போனை எடுப்போம். ஆனா அந்த 5 நிமிஷம் எப்போ 1 மணி நேரமா மாறுதுன்னே நமக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஸ்க்ரோலிங் நமக்கு தெரியாமையிலேயே நம்ம மூளைய ரீவயரிங் பண்ணுது. ஆமா, ரீவயரிங் பண்ணுது. அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க இப்போ கொஞ்சம் சயின்ஸ்குள்ள போலாம். இந்த முடிவில்லாத ஸ்க்ரோலிங் ஒரு சேறு மாதிரி. அது எப்படி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்குதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு கேட்டா, அது டோபமைன்ங்கிற ஒரு கெமிக்கல் தான். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்மள சந்தோஷமா உணர வைக்கிற ஒரு கெமிக்கல். நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த செய்யும்போது நம்ம மூளை இத ரிலீஸ் பண்ணி, அடடா சூப்பரா இருக்கே, இத திரும்பவும் பண்ணுன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கும். ஆனா இங்கேதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. நாம சும்மா டைம் பாஸுக்கு பண்ற இந்த ஸ்க்ரோலிங் சூதாட்டம் இல்லனா ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுக்கு சமோன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ரெண்டுமே நம்ம மூளையில ஒரே டோபமைன் பாதையை தான் தூண்டுது. அதனால இது வெறும் ஒரு கெட்ட பழக்கம்னு நினைக்காதீங்க. இது ஒரு உண்மையான அடிமைத்தனம். உங்க மூளை ஒரு போதைக்கு அடிமையானவரோட மூளை மாதிரி தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணுது. இந்த அடிமைத்தனம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அது ஒரு லூப் மாதிரி, ஒரு சுழற்சி. முதல்ல நீங்க ஒரு ஃபன்னான வீடியோவா பாக்குறீங்க. உடனே உங்க மூளை உங்களுக்கு ஒரு சின்ன டோபமைன் ஹிட் கிடைக்குது. உங்களுக்கு ஜாலியா இருக்கு. அடுத்த செகண்டே உங்க மூளை ஹே இன்னும் ஒன்னு வேணும்னு கேட்க ஆரம்பிக்குது. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த வீடியோக்கு ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இந்த லூப் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். சரி, இந்த லூப் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? அதுக்கு காரணம் அந்த சஸ்பென்ஸ் தான். அதாவது அடுத்த ரீல் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. அடுத்தது ஒரு செம காமெடியா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவா இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பே நம்ம மூளையில டோபமைனை சுரக்க வைக்குது. ஓகே, இதனால கொஞ்ச நேரம் வேஸ்ட் ஆகுது அவ்வளோதானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. நாம இதுக்காக கொடுக்கற விலை நம்ம நேரத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகம். நிஜ வாழ்க்கையில இதோட பாதிப்புகள் ரொம்பவே சீரியஸானது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இதோட பாதிப்புகள் என்னன்னு தெரியுமா? முதல்ல நம்ம கவனம் ரொம்பவே சிதறி போகுது. ஒரு நீளமான லெக்சர் கேட்கவோ ஒரு புத்தகத்தை படிக்கவோ முடியறதில்ல. பயங்கரமா போர் அடிக்குது. நிஜ வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா போரிங்கா போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ராத்திரியில சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆரம்பிச்ச வேலையா முடிக்காம பாதிலேயே விட்டுட்டு போற பழக்கம் அதிகமாகுது. இதெல்லாம் போதாதுன்னு நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸ் கூட குறைய ஆரம்பிக்குது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம மூளை ஒரு விஷயத்துக்கு பழகிடும். நீங்க எப்படி ரீல்ஸ வேக வேகமா தள்ளி விட்டுட்டே போறீங்களோ, அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு தாவி பழகிடுறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ரீல் 10 செகண்ட்ல பிடிக்கலனா உடனே அடுத்ததுக்கு போயிடுறோம். இதே பழக்கம் நம்ம படிப்புலயும் வேலையிலயும் வந்தா என்ன ஆகும்? எதையுமே முழுசா முடிக்க முடியாம அரைக்குறையா விட்டுடுவோம். ஐயையோ, இவ்ளோ பிரச்சனையான்னு பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இப்போ நாம சொல்யூஷனுக்கு வரலாம். உங்க மூளைய மீட்டு உங்க கவனத்தை மறுபடியும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 5 ஸ்டெப் பிளானை இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க அந்த 5 ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, இந்த பேட்டர்னை உடைக்கணும். ஒரு வாரத்துக்கு ரீல்ஸ், ஷார்ட்ஸ் மாதிரி எந்த ஷார்ட் வீடியோவும் பார்க்க கூடாதுன்னா ஒரு முடிவெடுங்க. நம்பர் 2, அந்த ஆப்ஸை திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக்குங்க. நம்பர் 3, உங்க ஃபீடை சரி பண்ணுங்க. தேவையில்லாத அக்கவுண்ட்ஸை அன்ஃபாலோ பண்ணிட்டு பயனுள்ள விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 4, ஆரோக்கியமான வழியில டோபமைனை தேடுங்க. கடைசியா நம்பர் 5, சும்மா இருக்கிற நேரத்தையெல்லாம் நிரப்புங்க. உங்க நாளைக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. சரி, அந்த 2வது பாயிண்ட்ல சிரமத்தை உருவாக்குறதுன்னு சொன்னேனே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்றது. சிம்பிள் தாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் ஆப்பை சும்மா தொட்டதும் ஓபன் ஆகாம அதுக்கு முன்னாடி சில தடைகள் இருந்தா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு, அந்த ஆப்புக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு அந்த பாஸ்வேர்டை உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கொடுத்துருங்க. ஒவ்வொரு தடவையும் ஆப்பை திறக்கணும்னா அவங்க கிட்ட போய் கேட்கணும். அப்படியே ஒரு நிலைமை இருந்தா தேவையில்லாம திறக்க மாட்டீங்க இல்லையா? திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிப்பீங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நமக்கு முக்கியம். அப்போ இந்த டோபமைனை ஆரோக்கியமா எப்படி பெறலாம்? அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நல்ல ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லனா ஒரு வாக் போகலாம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசை விட்டு பேசலாம், செஸ் இல்லனா ஏதாவது போர்ட் கேம் விளையாடலாம். இதெல்லாம் கூட வேணான்னா
உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் போடுங்க. இது எல்லாமே உங்க மூளைக்கு தேவையான டோபமைனை சூப்பரான ஹெல்தியான வழியில கொடுக்கும். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இது எல்லாத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ கிடையாது. அதெல்லாம் வெறும் டூல்ஸ், அதாவது கருவிகள் தான். பிரச்சனை என்னன்னா நாம அதுக்கு அடிமை ஆகறதுல தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு அடிமையாயிட்டா அது ஆபத்து தான். அது செஸ் விளையாட்டா இருக்கலாம், இல்லனா ஸ்க்ரோலிங்கா இருக்கலாம். அடிமைத்தனம் தான் பிரச்சனை. அதனால நான் உங்களை கேக்குற கேள்வி இதுதான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீட்டெடுக்க போற நேரத்தையும் கவனத்தையும் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க கனவுகளை துரத்த போறீங்களா? புதுசா ஒரு திறமைய கத்துக்க போறீங்களா? இல்ல உங்க குடும்பத்தோட நண்பர்களோட நேரத்தை செலவழிக்க போறீங்களா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.